ஹலோ செல்லங்களா, இந்த வாரம் வள்ளிப்பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கு. என்ன கதைன்னா, ஒரு நல்ல தந்திரசமுள்ள புத்திசாலி நரியோட கதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி தான். அவர் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஊருக்கு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வருவாராம். அப்படி காட்டு வழியே வர்ற வழியில் ஒரு கூண்டுக்குள்ள ஒரு புலி அடைபட்டு கிடந்ததான். அந்த புலி அடைபட்டு கிடந்து புலி இவர் வர்றதை பார்த்துட்டு ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிட்டுச்சான். என்ன புலி ஏதோ சத்தம் கொடுக்குது அப்படின்ட்டு பார்த்தாராம். ஐயோ, புலி அடைபட்டு கிடக்குது, நம்ம அது பக்கத்தில் போகக்கூடாதுன்னு இவர் கொஞ்சம் பயந்துன்னு இருக்காரு. அந்த புலி பாவமாக அழுகிற மாதிரி திரும்ப திரும்ப கூப்பிட்டுதான், ஐயா என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க, ஐயா என்னை காப்பாற்றி விடுங்கன்ட்டு இந்த புலி சொல்லுவான். இவர் பார்த்தாராம், புலியை போய் நம்ம காப்பாற்ற போய் நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இவர் இல்லை இல்லை நான்லாம் வரமாட்டேன், வெளியே வந்தால் நீ என்ன அடித்து கொண்டுருவ அப்படின்னு சொல்கிறாராம். இல்லையா, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஐயா, நான் உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்னை தயவு செஞ்சு காப்பாற்றி விடுங்க, நான் 3 நாளாக பட்டினியாக கிடக்கிறேன், என் பிள்ளைங்கெல்லாம் இருக்குது, என் பிள்ளைங்கெல்லாம் பாவம் இல்லையா, அது நான் இல்லைன்னா பிள்ளைங்கெல்லாம் என்ன செய்யும், என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க ஐயான்னு. நீ என்னை கொன்றுவா, நீ என்னை கொன்று சாப்பிடணும், சத்தியமாக நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அது சத்தியம் பண்ணுதான். அப்போ அவருக்கு ரொம்ப பாவமாக போச்சான். இவர் ஒரு நல்ல இறக்கமுள்ள வியாபாரி. அப்போ இவர் என்ன செஞ்சாராம், சரி இத்தனை சத்தியம் பண்ணுத, சரி அதை காப்பாற்றி விடுவோம்ன்ட்டு போயிட்டு கூட்டை திறந்தாராம். கூட்டை திறந்தது தான் தாமதம். டவக்குன்னு இவர் மேலே பாஞ்சி கீழே தள்ளிருச்சான் புலி. புலி கீழே தள்ளணுன்னா இவர் ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறாராம். என்ன புலி, நீ சத்தியமெல்லாம் பண்ணினிய, இப்போ இப்படி பண்ணுறது சரியானு. ஐயா, சத்தியம் பண்ணுறேன்னது நான் வெளியே வர்றதுக்காண்டி தான், இல்லைன்னா நீங்கள் என்னை திறந்து விடுவீங்களா, நான் இப்போ ரொம்ப பசியோடு இருக்கேன், உங்களை சாப்பிட போகிறேன்ச்சான். நீ பண்ணினது ரொம்ப சரியில்லை, நான் என் பாட்டுக்கு போயிருப்பேன், இவ்வளவு சத்தியம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்கள. ஒரு நரி ஒன்று தூரத்துலேருந்து வருதான். அது பார்த்துக்கிட்டே வருதான், என்ன நடக்குது அங்கே அப்படின்ட்டு மெதுவாக கிட்ட வந்துட்டு தான் கேட்டுச்சேன், என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த பாருங்க நரி ஐயா, இந்த புலி என்னை கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தது, என்னையே காப்பாற்ற சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணிச்சு, நான் அவ்வளோ சத்தியம் பண்ணி என்னை திறந்து விடுங்க, நான் பட்டினியாக கிடக்கிறேன், நான் செத்து போவேன், என் குட்டியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னோன்னே நானும் ஐயோ பாவமே அப்படின்ட்டு சரின்ட்டு கூட்டை திறந்து விட்டேன். இந்த கூண்டை திறந்தோன்னா பாருங்க, இப்படி பாஞ்சி எனக்கு கொல்ல போகுது, இது நான் செஞ்சதுக்கு தப்பா அப்படின்ட்டு இவர் சொல்கிறாங்க. அப்போ இந்த நரி சொல்லிச்சான், நீங்கள் எங்கே இந்த கூண்டை திறக்க போகிறீங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் எங்கே தெம்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிச்சான் நரி. அந்த புலியும் சொல்லிச்சான், ஆமாம் அவ கெஞ்சினது வச்சதையெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவர் கூண்டு திறந்துவிட்டதுன்னு சொல்லலை, தானாக ஏதோ வெளியே வந்த மாதிரி இவரை நான் அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு புலி சொல்லுதான். அப்போ இது ஐயா, அது புலி பொய் சொல்லுதியா, நான் தான் ஐயா திறந்து விட்டேன் அப்படின்ட்டு வியாபாரி சொல்கிறாராம். இப்போ நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் அதை தூக்க முடியுமா, பூட்ட முடியுமா, அதெல்லாம் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு. இல்லை அப்படின்ட்டு வியாபாரி சொல்கிறாராம். புலியும் சொல்லிச்சான், இல்லை இல்லை அவரால் எல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீங்கள் கூண்டுக்குள்ளே போய் பாருங்கள், இவரால் பூட்ட முடியுதான்ட்டு பார்ப்போம், இவர் பூட்டிட்டாருன்னா நம்புவோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நான் புலி நினச்சிச்சான், இதை எங்கே செய்ய போகிறாரு, இது சரி வராது அப்படின்ட்டு, சரி நம்ம போவோம், கூண்டுக்குள்ளே போவோம், என்ன பண்ணுறான்ட்டு பார்ப்போம்ட்டு கூண்டுக்குள்ளே போச்சான். இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி கூண்டை பூட்டிட்டானா. கூண்டை பூட்டிட்டு அதுக்கப்புறம் நிறைய சொல்லிச்சான், புலி சிங்கம் கதையெல்லாம் நீங்கள் நம்பலாமா, அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றவங்க எங்களையே அதை அடித்து சாப்பிட்றோம், நீங்கள் எது அது பேச்சை நம்பி இப்படி பண்ணுனீங்க, நீங்கள் செஞ்சது தப்பு தானே, இப்போ நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் பாதையில் போங்க, நான் போகிறேன், இந்த புலி உள்ளேயே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க பாதையில் போயிட்டாங்களாம். அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நல்லது. ஓகே குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு அவங்கள சந்திப்போம். பாய்.